காவியம். வீணை இசைக்கலைஞர் நெய்வேலி என் விஜயலட்சுமி அவர்களுடன் நேர்முகம் பகுதி 2 கேட்கலாம். ஒரு வீணை கலைஞர்களுக்கு இருக்க சவால் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க மேம்? இப்ப வோக்கல்னா அதுக்கு தகுந்த மாதிரி சில சவால்கள் இருக்கும். இப்ப வீணை கலைஞர்னா நீங்க என்ன மாதிரியான சவால்கள் பொதுவா எதிர்கொள்றது இருக்கும்? இல்ல, வீணையை கொஞ்சம் எல்லாருமே தவிர்க்கிறாங்க மீன்ஸ் என்னன்னா, தூக்கிட்டு போயிட்டு வாசிக்கிறது டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பேரண்ட் ஒரு குழந்தைக்காக இத கத்து கொடுத்தா நம்ம எடுத்துன்னு போகணும் ஒரு இடத்துக்கு, கஷ்டமா இருக்கு அப்படியெல்லாம் ஃபீல் பண்ணி நிறைய பேர் அவங்களுக்கு ஆசை இருக்கும். இத நம்ம டேக் ஓவர் பண்றது கஷ்டமா இருந்துட்டு நிறைய பேர் வேணான்னு நான் அவங்க கிட்ட சொல்றது, நீங்க இதை எடுத்துட்டு போறது ஒரு பாரமா நினைக்க கூடாது. சரஸ்வதியை தூக்கிட்டு போறீங்க, உங்களுக்கு ஒரு விக்கிரகத்தை தூக்கிட்டு போறது எவ்வளவு பெருமை. இது சரஸ்வதி தான். சோ நீங்க இதை தூக்கிட்டு போறச்ச உங்களுக்கு எவ்வளவு ப்ரௌட் இருக்கும். நீங்க ஒரு கலையே தூக்கிட்டு போறீங்க. இதை விட உங்களுக்கு என்ன வேணும்? இப்போ வோக்கல் டீச்சர்ஸ்னா அப்படி கிடையாது. அவங்க பாட்டு போவாங்க, ஒரு ஸ்ருதி பாக்ஸ் வச்சுட்டு போய் பாடுவாங்க. ஆனா இது ஒரு விக்கிரகத்தையே தூக்கிட்டு போய் நீங்க வாசிக்கிறீங்க. கடவுளே உங்க வீட்டுக்கிட்ட வராரு, நீங்க எடுத்துட்டு போறீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் இப்ப நிறைய பேர் வீணை எடுத்து பண்றாங்க. அது எனக்கு ப்ரௌடா இருக்கு. உங்களுடைய மாணவர்கள் நீங்க சொன்ன மாதிரி பள்ளி படிக்கிறவங்க ஒரு 10 பேர் இருக்காங்க அப்படின்னு, நிறைய வயது மூத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு. இப்போ இவங்க ஒவ்வொருத்தருக்கும் நீங்க சொல்லி கொடுக்கும் போது உங்களுக்கு என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்கு? எனக்கு மாணவர்கள் நல்லா ஈர்த்துக்கிறாங்க. டக்குன்னு அப்படியே அப்சர்வ், அதாவது பச்சை மரத்துல பதிந்த ஆணின்னு சொல்லுவாங்க. நானுமே அதே மாதிரிதான். நான் அன்னைக்கு கத்துக்கிட்ட கிருத்திஸ் தான் இன்னைக்கு யாரு எது கேட்டாலும் என்னால முடியுது. டக்குன்னு இந்த கிருத்தி கேட்பாங்க, நாதலோருடைய சொல்லி கொடுங்க மேம் அப்படிம்பாங்க. உடனே நான் அதை எடுத்துருவேன். ஏன்னா நான் சின்ன பிள்ளையில ஒரு 5th 6th படிக்கும் போது கத்துக்கிட்டது. சோ அது பதிஞ்ச மாதிரி. அதுங்க கிட்ட நம்ம ஒண்ணு சொன்னோம் அப்படின்னா அவ்வளவு அழகா பண்றாங்க எல்லாருமே. கொஞ்சம் ஏஜ்டு பர்சன் போது கொஞ்சம் டிலே ஆகும். பட் ஆனா அவங்களதுலயும் இன்ட்ரெஸ்ட் போட்டு நல்லா கத்துக்கிறவங்களும் இருக்காங்க. இதுல ஈடுபட்டு இன்வால்வ்மெண்டோட பண்ற எல்லாருக்குமே கண்டிப்பா வீணை வரும். அது ஏஜே கிடையாது. என்கிட்ட 70 கூட இருக்காங்க. ரேவதி மாமின்னு 66. அவங்க ஒரு 50 பாடல்கள் வாசிப்பாங்க. எல்லாம் பெருமாள் பாடல்கள் பண்ணிருக்காங்க. சோ அவங்களுக்கு குறையன்றமே எனக்கு ஃபுல்லா முடிச்சாகணும். குழந்தைங்களுக்கு ஒரு 2 monthsல முடிச்சா அவங்களுக்கு ஒரு 6 months ஆகும். சோ இதுதான் டியூரேஷன் ஏஜ்டு பர்சன்ஸ்க்கும் சின்ன பசங்களுக்கும். சோ அதுங்களுக்கு நல்ல சீக்கிரம் கிராஸ்பிங். அதுவும் இப்ப ரொம்ப நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இத அதுங்க ஒரு கிரியேஷன்ஸ் பண்ணி, மேம் இத பண்ணலாம், மேம் நம்ம இத பண்ணலாம், அதுங்களே ஒரு டியூன்ஸ் கொடுப்பாங்க நம்மளுக்கு. அந்த மாதிரி நாங்க பிளான் பண்ணி, மாணவர்களோட கிரியேட்டிவிட்டிக்கு அளவே இல்ல இப்ப எல்லாம் அவங்கதான் நம்மளுக்கு குடுக்குறாங்க நிறைய. சோ அவங்க கிட்ட இருந்து எடுத்துட்டு நிறைய பண்ணிருக்கோம் நாங்க ப்ரோக்ராம்ஸ். இப்ப நீங்க சின்ன வயசுல இருந்து கத்துக்க ஆரம்பிச்சிருப்பீங்க, உங்களுடைய வீட்டுல இருக்க மெம்பர்ஸோட பாடிருப்பீங்க. இப்ப நீங்களே உங்களுடைய வளர்ச்சியை பார்த்தது உண்டா? இப்ப நீங்க முன்னால வாசிச்சதுக்கு உங்க ஸ்டைல் எப்படி இவால்வ் ஆயிருக்குன்னு நீங்க நினைச்சு சந்தோஷப்பட்டிருக்கீங்க? கண்டிப்பா. நான் ஒரு 5-6 குரு கிட்ட கத்திருக்கேன். கோமதி கிருஷ்ணமூர்த்தி, ராஜம் ஸ்ரீனிவாசன், சரோஜா பாலசுப்ரமணியம், சரஸ்வதி, கோகிலா அண்ட் மீனாட்சி சுந்தரம், அண்ணாமலை யூனிவர்சிட்டி லெக்சரர், ப்ரொஃபசர் எல்லார்கிட்டயுமே கத்திருக்கேன் 12th வரைக்கும். சோ ஆனா அவங்க கிட்ட கத்துக்கிட்டது நான் ஒரு 10% 20% தான் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் நான் சென்னையில மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில BA படிக்கும் போது எனக்கு ஷியாமலா மேம்னு ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்க என்கிட்ட சொல்லி கொடுப்பாங்க. சொல்லி கொடுக்கும் போதே அவங்க இதுல இவ்ளோ நுணுக்கங்கள் இருக்கு, இந்த கிருதி நீ நல்லா வாசிக்கிற, பட் இது இவ்ளோ கஷ்டப்பட்டு பண்ணணும், சும்மா ஜஸ்ட் லைக் தட் அப்படி போக கூடாது, இதுல உள்ள வாங்கி நீ அத மனசுல ஏத்துக்கிட்டு நீ என்ன பாடுறியோ அதை இதுல ரிஃப்ளெக்ட் பண்ணணும் அப்படின்னு நிறைய எனக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ எனக்கு அந்த இம்ப்ரூவ்மெண்ட் அதுக்கப்புறம் தான் வந்துச்சு. சோ அதுக்கப்புறம் நான் நிறைய பாடல்கள் கேட்டு கேட்டு இப்ப யாராவது ஒரு சாங் கேக்குறாங்க அப்படின்னாக்கா நான் உடனே ஓகே நான் சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப கலியுக வரதன் கேட்பாங்க. சோ நான் சொல்லி தரேன்ப்பா. அப்புறம் நாதலோலுடை கேட்பாங்க, ஓகே நான் சொல்லி தரேன். ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் விட்டுருந்தாலும் நான் என்னுடைய இன்னும் நல்லா கேட்டு 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 அந்த ராகத்தை எப்படி இன்னும் நல்லா நம்ம வெளியில கொண்டு வருவோம் அப்படின்னு நிறைய பண்ணிருக்கேன்.
இப்ப நீங்க சொன்ன மாதிரி இதுல எல்லாமே வாசி காட்டலான்றது நீங்க எங்களுக்கு ப்ரூவே பண்ணி காட்டிட்டீங்க. இப்போ சினிமா பாடல்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா என்னோட கோரிக்கைனா நிச்சயமா சிவாஜி கணேசன் சாரோட பாட்டு ஏதாவது ஒண்ணு எங்களுக்காக நீங்க வாசிச்சு காட்டுங்க. இந்த பாடல் மாதிரி ஒன்ஸ் மோர் நிறைய கேட்பாங்க இந்த சாங்ஸ் நிறைய பேரு. ஏன்னா இது வந்து சின்ன பசங்க கூட இப்ப எல்லாம் ரசிக்கிறாங்க இந்த பாடல். இப்போ ஒரு கல்யாண கச்சேரி போறோம் அப்படின்னாக்கா கண்டிப்பா இந்த மாதிரி பாடல்கள் எல்லாருமே விரும்புறாங்க. நம்ம நினைக்கிறோம் புது பாடல்கள் மட்டும்தான் விரும்புறாங்க, கிடையாது. புது பாடல்களை விட அதிகமா இப்ப கர்நாடிக் வீணையிலயோ இல்ல ஒரு கீபோர்ட்லயோ பழைய பாடல்கள் தான் அதிகமா விரும்புறாங்க எல்லாருமே. கர்நாடக இசை அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கும் இல்லையா? இப்ப நம்ம வந்து இப்படிதான் வாசிக்கணும், இப்படிதான். அதுல நம்மளுடைய கிரியேட்டிவிட்டிய குடுக்கறதுக்கு என்னென்ன வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்ப கர்நாடிக் தான் வாசிக்கணும் அப்படின்றது வந்துருச்சுன்னா, இப்ப ஒரு ராகம் எடுக்கிறோம், இப்ப ஒரு தாளம் எடுக்கிறோம், அந்த பாட்டை வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னா எல்லாரும் பண்றத நம்ம பண்ணக்கூடாது. சோ இன்னார் பண்ணிருக்காங்க அதே மாதிரியே நானும் பண்ணணும் அப்படி பண்ணாம நமக்குன்னு ஒரு சில கிரியேட்டிவ்ஸ் மனோதர்மம் வரும். இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதுல பாத்தீங்கன்னா இப்ப வீணையில எடுத்துக்கிட்டா நான் இப்ப ஒரு அமிர்த வர்ஷினி நான் வாசிச்சு தானம் வாசிச்சு காமிக்கிறேன். ஏன்னா என்னோடது வந்து டிஃப்ரெண்டா இருக்கும், எனக்கு தோணி நானா பண்ணது அது. வீணை மட்டும் நம்ம சொன்னது கேக்கும். நமக்கு என்ன தோணுதோ நம்ம மைண்ட்ல என்ன இருக்கோ அது அப்படியே ரிஃப்ளெக்ட். ஆனா அதுக்குள்ளார நம்ம போகணும், அதுதான்.
அதை உள்வாங்கி செய்யணும். நம்ம வந்து அதுக்குள்ள போயிடணும், அதை நம்ம கிட்ட இழுக்க முடியாது. அதுக்குள்ளார போய் அது கிட்ட என்னென்ன இருக்கோ, நான் சம்டைம்ஸ் வீணை கிட்ட பேசுவேன், அது என்னோட ஹேபிட். அது ஏன் இன்னைக்கு எனக்கு இந்த ராகம் வரல, இந்த பாட்டு எனக்கு இன்னும் பர்ஃபெக்ஷன் வரல, அப்படி எல்லாம் நான் கேட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அதை ஒரு 10 தடவை 20 தடவை வாசிச்சதுக்கு அப்புறம் தான் நான் அது கிட்ட போவேன். சோ அதுக்கப்புறம் தான் அது வந்து எனக்கு நல்லா வர ஆரம்பிக்கும். ஒரு கஷ்டமான ஒரு பீஸ் எடுத்து பாடா எனக்கு இது வந்துடுச்சுடாப்பா அப்படின்னு நீங்க சந்தோஷப்பட்ட இது எது மேடம்? நீங்க அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு சின்ன வயசுல இருந்து ட்ரை பண்ண, இப்ப இத்தனை நாள் கழிச்சு எனக்கு வந்துருச்சு அப்படின்னு நினைச்சது உண்டா? அது வந்து ஜெகதானந்த காரக்கா, அதெல்லாம் வந்து நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்கேன். மிஸ் சொல்லி கொடுக்கும்போது சாரும் சொல்லி கொடுத்திருக்காரு. பட் அப்பெல்லாம் கடமைக்காக தான் நான் வாசிச்சேன், ஒரு மாதிரி ஒரு இதுவா பண்ணுவேன். ஆனா நான் வந்து திருவையாறுல பஞ்சரத்ன கிருதிக்கு நான் போய் உட்காருவேன். சோ அப்ப நான் உட்கார நான் வந்து அவங்க எல்லாம் பாடுறதையே நோட் பண்ணிட்டு அதே மாதிரியே நான் ஃபாலோ பண்ணி அத வந்து உள்வாங்கி நம்ம வந்து அனுபவிச்சு நம்ம வாசிக்கணும். ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், அவ்வளவு 10 சொராசும் பைகாட் பண்ணு. ஆனா இப்ப அசால்ட்டா எல்லா பசங்களும் நல்லா பண்றாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. அந்த காலத்துல எல்லாரும் எல்லாம் வீணையில 5 பஞ்சரத்னமும் வாசிக்கிறது கிடையாது. அது நான் கஷ்டப்பட்டிருக்கேன். அது இப்ப நான் ஃபுல்ஃபில் பண்ணி என்னுடைய குழந்தைங்களுக்கு, என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் நிறைய சொல்லி கொடுக்குறேன். இத நான் சவாலா எடுப்பேன் கண்டிப்பா. பஞ்சரத்ன கிருத்தின்றது தியாகராஜர் இதுல இருக்கிறதுலே கஷ்டம்னு சொன்னா அதுதான். ஆனா அது வந்து நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா சசானி 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 முன்னாடி நான் அப்படி வாசிக்கல, ஏதோ சொல்லி கொடுத்துட்டாங்க நம்ம பாட்டு அந்த ராகத்தோட வாசிக்காம. அதுக்கப்புறம் நான் நிறைய அதுல போய் உட்கார்ந்து அவங்க கூட எல்லாரும் கேட்டுதான் நான் இந்த அளவுக்கு இப்போ இம்ப்ரூவ் பண்ணிருக்கேன். ஆனா உண்மையா வாசிக்க தான் உங்களுக்கு வந்து மெருகு ஏறும். எப்படி பாட ஒரு ராகம் உங்களுக்கு வருதோ, நான் என் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்றது ஒரு நாளைக்கு 10 டைம்ஸ் அது வாசிங்க, அப்பதான் கை வந்து உங்களுக்குள்ளார வரும் அப்படின்னு நிறைய சொல்லியிருக்கேன். நிச்சயமா அந்த பிராக்டிஸ் தான். ஆமா கண்டிப்பா. இப்போ நீங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த யூடியூப் வீடியோஸ் பாக்குறது, ஏன்னா நிறைய எக்ஸ்போஷர் இருக்கு. ஆனாலும் ஒரு குருவோட முக்கியத்துவம் எவ்வளவு நினைக்கிறீங்க மேடம்? நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்ல விரும்புறேன். என்னுடைய ஸ்டூடெண்டே வந்து நிறைய பேர் ரஞ்சனி அப்படின்றவங்க எல்லாம் வீணை வந்து சொல்லி தராங்க ஆன்லைன்ல. அத வந்து எடுத்துட்டு சொரத்தை வச்சு வாசிச்சு என்கிட்ட காமிப்பாங்க. நான் முடிக்கிற வரைக்கும் நான் அமைதியா தான் இருப்பேன். இந்த பாட்டு உனக்கு பாட்டா புரிஞ்சுச்சா, அவங்க என்ன ரீ போட்டிருக்காங்க அப்படின்னு நான் கேட்டேன். அவங்க கா என்ன கா போட்டிருக்காங்க. ஆக்சுவலா கா 1ன்றது எங்களுக்கு வந்துட்டு ரீ 3. நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு, அவங்க மாத்தி வாசிப்பாங்க. கா 2ன்னு போட்டிருப்பாங்க, எங்களுக்கு கா 1 தான் கா 2. அதே மாதிரி நீ 1 தான் எங்களுக்கு 1. அவங்க வந்து அதுல வந்துட்டு நீ 2 போட்டிருப்பாங்க. ஏன்னு கேட்டா நீ 1ன்றது தா 2 தான், நீ 1 அவங்களுக்கு வோக்கலுக்கு. 3 3s இருக்கு, ரீ 3 கா 3 மா 2 தா 1 தா 2 தா 3 நீ 1 நீ 2 நீ 3. அவங்க 3 3ன்னு போட்டதெல்லாம் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிட்டு அத வந்து கரெக்டான அந்த பிளேஸ்மெண்ட் இல்லாம வாசிச்சு அப்புறம் சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்போ ஒரு சொரம் வந்து நம்ம சொல்றோம் அப்படின்னாக்கா, இப்போ வந்து அப்படின்னு சொல்லி அதுல போட்டு அவங்க சொரம் கொடுத்திருந்தாங்கன்னா அப்படி கொடுத்திருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா லைனா வாசிப்பாங்க. அதை இழுத்து அதை அனுபவிச்சு, அதுக்கு வந்து கண்டிப்பா குருவுடைய கைடன்ஸ் தான் வேணும். குருவுடைய கைடன்ஸ் இல்ல அப்படின்னா எந்த பாடல் நீங்க எடுத்து ஆன்லைன்ல கத்துக்கிறதா இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்னா அந்த கரெக்ட் பர்ஃபெக்ஷன்ஸ் வராது. இழுக்கிறதுன்றது வீணையில இப்போ ஒரு வோக்கல் தான் பண்ணலாம், ஏன்னா அவங்க கொடுக்குற அந்த ஒரு ராகத்தை நீங்க பண்ணிடலாம். பட் வீணையை பொறுத்த வரைக்கும் இப்ப பாலைய தா பிடிக்கணும். இப்போ ஒரு பாட்டு எடுத்துக்கிட்டீங்க, ஒரு கிருதி எடுத்துக்கிறீங்கன்னா அவங்க பாலையே இழுக்கிறாங்களேன்னு சொல்லி நீங்க பாதான் போடுவீங்க, ஆனா பால 3-4 சுரம் பேசும். சோ அதை பண்ண முடியாது அவங்களால. இதுதான் என்ன பொறுத்த வரைக்கும். கண்டிப்பா குரு கிட்ட கத்துக்கோங்க. அதனால நீங்க வந்து குருவுடைய அனுகிரகம் நான் நிறைய பெற்றிருக்கேன். சோ எனக்கு வந்து அந்த 5-6 குரு இன்னமும் என் மைண்ட்ல அவங்க எனக்கு கத்து கொடுத்தது எனக்கு ஞாபகம் இருக்கு.
இப்ப நீங்க எந்த வயசுல இருந்து வீணை கத்துக்கிறது வந்து ஓகேன்னு நீங்க சொல்லுவீங்க மேம்? இப்ப நீங்க நிறைய மாணவர்கள் பாத்துருப்பீங்க இல்லையா? எது ரைட் ஏஜ்? ரைட் ஏஜ்னு பார்த்தாக்கா 7 years தான். நான் கத்துக்கிட்டது தான் கரெக்ட் ஏஜ். என்கிட்ட ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸே இருக்காங்க, நல்லா வாசிக்கிறாங்க. அதுங்களுக்கு என்ன கான்பிடென்ட்னு எனக்கு தெரியல. பேரண்ட்டுடைய அந்த ஒரு கைடன்ஸ் பிளஸ் வந்து அதுங்களுக்கு இன்ட்ரெஸ்ட், நம்மளும் இந்த கச்சேரியில வாசிக்கணும், ஏன்னா நிறைய பேர் வாசிக்கிறாங்க, நானும் வாசிக்கணும், அந்த ஒரு ஆர்வத்தினால வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்தே பண்றாங்க. என் பேத்தி 5 வயசு தான், அவ சுக்லாம்பரதரம் பிரம்மமுராரி வாசிக்கிறா. புதுசா கத்துக்க போற மாணவர்களுக்கு நீங்க ஒரு குருவா என்னென்ன சொல்லி தரீங்க? பேசிக்ன்றது என்னன்னாக்கா சரளி, ஜண்ட, மேல்சாயி, தாட்டு, அலங்காரம், கீதங்கள், ஸ்வரஜதி, ஜத்தீஸ்வரம், வர்ணம், இது இத்தனையுமே நான் பேசிக்னு சொல்வேன். ஏன்னாக்கா இப்போ ஒரு சம் மேக்ஸ்ல போடுறோம் அப்படின்னா அதுக்கு டேபிள்ஸே இல்லாம டக்குன்னு உங்களால சம் போட முடியாது. எனக்கு டேபிள்ஸ் தெரியாது, நான் சம் போடுறேன் அப்படின்னு போயினா நீங்க முழிச்சிட்டு தான் இருப்பீங்க, உட்காந்து கையில எண்ணிட்டு இருப்பீங்க. அதே மாதிரிதான் இது தெரிஞ்சாதான் நீங்க வந்து ஒரு பாட்டுல அப்படி போறச்சா அந்த சொரங்கள் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டா இப்படி போகுது அப்படிங்கறது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். சோ இதுதான் வந்து கண்டிப்பா டேபிள்ஸ் நான் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்வேன். பேசிக்ஸ் கண்டிப்பா அதை எடுத்துக்கிட்டு நீங்க சைட்ல பேசிக் எடுக்கும் போது, அதுக்காக நாங்க கத்துக்கிட்ட பீரியட் எல்லாம் பேசிக் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு கீர்த்தனை ஆரம்பிப்பாங்க. அப்படி எல்லாம் பொறுமை வந்து இப்ப இருக்கிற குழந்தைங்களுக்கு கிடையாது. சோ இப்பவே சுக்லாம்பரதன் என் பொண்ணு வாசிக்கணும், இப்பவே ஐகிரி நந்தினி, பிரம்மமுராரி, இப்பயே வந்து ஒரு பண்டூருத்தி வாசிக்கணும், குறையொன்றமலை ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் வாசிக்கணும், அப்படி போவாங்க. சோ அவங்களுக்கும் வந்து நாங்க வந்து அந்த மாதிரியே சைட்ல எடுத்துட்டு ஆனா பேசிக்ல ஃபுல் காம்பவுண்ட் கொடுப்போம். அதே மாதிரி கிரேட் எக்ஸாம்ஸ்ன்றது அண்ணாமலை யூனிவர்சிட்டியில எனக்கு தெரிஞ்சு அங்க பல வருடங்களா இருக்கு. நானும் பசங்களை அனுப்புறேன். அந்த கிரேடு எழுதும் போது தான் அதுங்களுக்கு வந்து ஓ இவ்வளவு இருக்கா சிலபஸ்ல அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியுது. சோ அந்த ஃபவுண்டேஷன் கையில வச்சுக்கிட்டா நம்ம என்ன கிருத்தி சொன்னாலும் அதுங்க நல்லா வாசிக்குதுங்க. சோ அது வந்து எனக்கு இம்பார்ட்டன்ட் தோணுது. எனக்காக வந்து நீங்க எனக்கு பிடிச்ச ஹிந்தோள ராகத்துல ஏதாவது வாசிச்சு காட்ட முடியுமா? கண்டிப்பா. இது ஏன் நான் இந்தோளத்துல வாசிச்ச இந்த பாடல்னா நிறைய இருக்கு. ராமன் எத்தனை ராமனடி இருக்கு, அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா சாமச்சவரகமனா. ஆனா எனக்கு வந்து முருகருடைய பாடல் வந்து இதுல வாசிக்குமா, அதே மாதிரி மனமே முருகனும் இதுல இருக்கு இந்தோளத்துல. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இப்போ நீங்க நிறைய இடங்கள் பயணிக்க வேண்டி இருக்கும், திடீர்னு அங்க இறங்கின உடனே நம்ம பெர்ஃபார்ம் பண்ற மாதிரியும் சூழ்நிலைகள் இருக்கும். ஒரு கலைஞருக்கு எந்த அளவுக்கு அந்த ஸ்டாமினா இருக்கணும்ங்கிறீங்க? ஏன்னா எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கணும், அந்த கச்சேரி முடிகிற வரைக்கும் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். சோ அது வந்து எவ்வளவு பெரிய ஒரு சவால். அதை நீங்க அதை மெயின்டைன் பண்றதுக்கு நீங்க என்னென்னலாம் பண்ணுவீங்க? மோஸ்ட்லி வந்து நம்ம மைண்ட் ஃபுல்லா போக்கஸ் வந்து நம்ம கச்சேரி பண்ணணும். வேற எதுலயுமே நம்ம வந்து கவனம் செலுத்த கூட. இன்னைக்கு போயிட்டு நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் கூட சாப்பிடாம ஃப்ரெஷ் அப் பண்ணாம கூட நம்மளால போய் உட்கார்ந்து வாசிக்கிற அளவுக்கு மைண்ட கிளம்பும் போதே செட் பண்ணிக்கணும். ஓகே நம்ம போயிட்டு டைம் ஆன் தி ஸ்பாட் நம்ம உட்காரணும் அப்படின்னாக்கா கண்டிப்பா நம்ம வந்து சாப்பிடணும், அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லாம நான் போய் வாசிக்கணும், மக்களை மகிழ்விக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு தாட் வச்சுட்டு போய் உட்கார்ந்துடணும். நம்ம கச்சேரி பண்ண ஆரம்பிச்சாலே நமக்கு பசி போயிரும். மக்கள் ரசிக்கும் போது குறையொன்றுமில்லை திரும்ப வாசி, பொன்னொன்று கண்டேன் திரும்ப வாசி, இதெல்லாம் கேட்கும் போது நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்னா அந்த பசிங்கிற வார்த்தையே இருக்காது, டயர்டுன்றதே இருக்காது. சம்டைம்ஸ் நான் தூக்கம் கூட இல்லாம போய் வாசிச்சிருக்கேன். இங்க இருந்து தூத்துக்குடியில போயிட்டு வாசிச்சிருக்கேன். கடலுக்கும் முன்னாடி ஒரு பெரிய ஸ்டேஜ் போட்டு, அது ஒரு 20 years பேக். என் ஹஸ்பண்ட் தான் வீணை எடுத்துட்டு வருவாங்க.
சோ அவரை நான் இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புறேன். எல்லாரும் சொல்லுவாங்க ஒரு ஆண் பின்னாடி பெண்ணு, பெண்ணுக்கு உறுதுணையா இருக்கிறது ஒரு ஆண். என்னுடைய அப்பா, என்னுடைய அண்ணன், என்னுடைய ஹஸ்பண்ட், இவங்க 3 பேருமே என் வினையை தூக்கிட்டு வருவாங்க. ஆல் இண்டியா ரேடியோ நான் பி கிரேட் ஆர்டிஸ்டா இருக்கும் போது பாண்டிச்சேரியில எங்க அப்பா எங்க அண்ணன் தூக்கிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்கேயாவது கச்சேரினா ஆஃப்டர் மேரேஜ் என்னுடைய ஹஸ்பண்ட் தான் தூக்கிட்டு வருவார். அவர் அதை ப்ரௌடா நினைப்பார். ஒரு வீணையை தூக்கிட்டு வரோம், என்னை எல்லாரும் எப்படி பாக்குறாங்க, அவரே வாசிச்ச மாதிரி அது ஒரு ஃபீலிங் அவருக்கு. அப்ப நான் போயிட்டு ஸ்ட்ரைட்டா போய் உட்காருவேன். என் ஹஸ்பண்ட் கூட சொல்லுவாங்க, இல்ல உனக்கு பசிக்குது, நான் ஏதாவது வாங்கிட்டு வரேன், எதுவும் வேண்டாம், தண்ணி கூட எனக்கு வேண்டாம், நான் உட்கார்ந்து எப்படி வாசிக்கிறேன்னு பாருங்க. 1.5 மணி நேரம் அந்த கச்சேரி அருமையா முடிச்சிட்டு நாங்க வந்தோம். அங்க வெளியில வந்ததும் சாப்பிடாமலே உட்கார்ந்துட்டீங்கன்னு அவங்க எல்லாரும் என்னை கூட்டிட்டு போய் கிச்சன்ல உட்கார வச்சு முதல் வேலையா சாப்பிட வச்சாங்க. நம்ம இசையில பூந்துட்டோம்னா கண்டிப்பா பசி தெரியாது. நேயர்கள் நிறைய பேர் உங்ககிட்ட, நான் கேட்ட முதல்ல நிறைய பேர் கேட்டுப்பாங்க, உங்க வீட்டுல இருக்கவங்க உங்ககிட்ட அவங்களோட சாய்ஸ் எல்லாம் கேட்டு வாசிக்க சொன்னது உண்டா? அதெல்லாம் நிறைய இருக்கும். ஆனா மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா எங்க வீட்டு ஃபேமிலி சாங்ஸ் கொஞ்சம் வச்சுப்பாங்க. இதையே திரும்ப திரும்ப வாசிக்க வைப்பாங்க. அது எனக்கு நல்லா இருக்கும். அது எப்படின்னா இந்த பாடல் எங்க வீட்டு பாடல். இதுல நிறைய இருக்கு. இதெல்லாம் எங்க ஃபேமிலி சாங்ஸ். உட்காந்து திரும்ப திரும்ப டெய்லி பாடி வாசிச்சாலும் அவங்களுக்கு அது அழுக்காது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எதிர் வீட்டுல பக்கத்து வீட்டுல எல்லாரும் வந்துருவாங்க. சவுண்ட் கேட்டு கச்சேரி ஆரம்பிச்சிருச்சு, ஓகே வாங்க. நெய்வேலியில பக்கத்து வீடா இருக்கும். சோ அது எல்லாரும் விரும்புவாங்க. இசையை நெய்வேலியில நிறைய வளர்த்தாங்க. நிறைய குருமார்கள் இருந்தாங்க. நிறைய பேருக்கு நிறைய சொல்லி கொடுத்து அது எனக்கு அந்த ஊரும் எனக்கு பிடிச்சிருந்தது. இன்னும் இம்ப்ரூவ் பண்றதுக்கு நம்மளுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுச்சு. மேம், இந்த வருஷம் நம்ம இப்ப வந்தே மாத்திரம் 150 ஆண்டுகள் கொண்டாடிட்டு இருக்கோம். வந்தே மாத்திரம் ஆகாஷ்வாணியோட ரொம்பவே நெருங்கின தொடர்பு இருக்கு. வி ஸ்டார்ட் தினமே எங்களுக்கு வந்தே மாத்திரத்தோட தான். சோ நிச்சயமா அது வீணையில கேட்க பிரமாதமா இருக்கும்னு நினைக்கிறேன். எங்களுக்காக நீங்க அந்த வந்தே மாத்திரம் கண்டிப்பா. ஒரு முத்தை திருப்புகள்.
பக்தி தேசபக்தி அப்படின்னு இன்னைக்கு நம்ம எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். ரொம்ப சந்தோஷம் உங்க கூட பேசினது. நிறைவா நேயர்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்பணும்னா சொல்லலாம். என்னுடைய ஆசை நிறைய வீணை கத்துக்கணும் எல்லாரும். ஏன்னா அதுவும் ஒரு இசைன்னு எல்லா இடத்துலயும் அங்கீகாரம் பண்ணணும். நிறைய இடத்துல இதை எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. அது என்னுடைய சின்ன ஒரு வருத்தம் இருக்கு. எல்லாரும் கத்துக்கோங்க. இது ஒரு பாரமே கிடையாது. இதை எடுத்துட்டு போறதுக்கு நம்ம ஒரு பாக்கியம் பண்ணி இருக்கணும். சோ எல்லாரும் கத்துக்கோங்க. எல்லாரும் இதை கச்சேரி ஆகட்டும், ஒரு இடத்துல ஒரு இது பண்றோம் அப்படின்னா வீணையை வச்சு பண்ணா எனக்கு அது சரஸ்வதியே நம்ம பண்ற மாதிரி. சோ அதை வச்சு பண்ணுங்க எல்லாரும், என்னுடைய வேண்டுகோள். இவ்வளவு நேரம் எங்களுக்காக நீங்க ஒரு டெமான்ஸ்ட்ரேட்டும் பண்ணி காட்டி உங்களுடைய நினைவுகளையும் பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இதுவரை வீணை இசை கலைஞர் நெய்வேலி என் விஜயலட்சுமி அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் எம் ராஜராஜேஸ்வரி.